ஆன்மீக அன்புகளுக்கு வணக்கம். சிம்ம ராசி அன்பர்களுடைய குரோதி எடுத்து வருகின்ற ஆடி மாத பலன்கள். இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா 17/7/2024 வந்து 16/8/2024 வரையான ஆடி மாத பலன்கள். இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா ஆடி 4ஆம் தேதி 20/7/2024 பார்த்திங்கன்னா புதன் பகவான் வந்து வக்கர தசை ஆரம்பிக்குது. ஆடி 16ஆம் தேதி 1/8/2024 சுக்கிர பகவான் வந்து சிம்மராசிக்கு பயிற்சி அடைகின்றார். ஆடி 28ஆம் தேதி 13/8/2024 புதன் வக்கர திசை நிவர்த்தி. இந்த மாதத்தில் புதன் வந்து வக்கரம் பெற்று நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. அதே மாதிரி இந்த ஆடி 19ஆம் தேதி 4/8/2024 ஆடி அமாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக அமைகிறது. அதில் பார்த்தா திருக்காஞ்சி போகிறவங்க, ராமேஸ்வரம் போகிறவங்க, திருச்சி அம்மாமூணு மாதிரி உங்கள் ஏரியாவில் பக்கத்தில் இருக்கிற நீர்நிலையில் போயிட்டு முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுங்க. அந்த தர்ப்பணத்தால் முன்னோக்கூடிய ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. இந்த ஆடி மாதத்தில் சிம்மராசி பலன் பார்த்தா சிம்மத்தில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம் 4 பாதங்கள், பூரம் நட்சத்திரத்துடைய 4 பாதங்கள், உத்திர நட்சத்திரத்துடைய முதல் பாதம் வரையான சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ராசி பலன் பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சுக்கிர பகவான், சூரிய பகவான், புதன் பகவான் ஆகிய 3 கிரகங்கள் உங்களுக்கு கொஞ்சம் அனுகூலமான நிலையில் இருக்கின்றார்கள். அதனால் மற்ற கிரகங்களால் எந்த நன்மையும் உங்களால் எதிர்பார்க்க முடியாது. அந்த 3 பேர் தான் உங்களுக்கு பயன் தர போகிறாங்க. மற்ற கிரகங்கள் எந்த ஒரு பயனும் உங்களுக்கு கொடுக்க போவது கிடையாது. அதே சமயத்தில் பண வசதியெலாம் எதுவும் குறைவில்லாமல் பார்த்துக்குவாங்க. என்ன வந்து வருமானம் வேணுமோ அந்த வருமானத்தை உங்களுக்கு சிறப்பாக பார்த்துக்குவாங்க. பல வழிகளில் உங்களுக்கு பணம் வரும், பல வழிகளில் பணம் உங்களுக்கு விரயமாகும். வரவும் செலவும் சிறப்பாக இருக்க போகுது. 1000 வந்து 1000 அப்படியே செலவு வேணும். ஆனால் பணம் வருகின்ற வழியும் உண்டு, பணத்துக்கு விரையாத வழியும் உண்டு. அதனால் கொஞ்சம் வீண் செலவுகளை குறைத்து கொள்வதற்கான ஒரு முயற்சி எடுங்க. எந்த செலவு தேவையில்லை நீங்கள் ஒரு பட்டியல் போட்டு அது மாதிரி செலவு பண்ணால் தான் நீங்கள் இந்த மாதத்தை நீங்கள் ஓட்ட முடியும். அதனால் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. நீங்கள் வீண் செலவு குறைச்சிக்கொள்ள முடியுங்க. இந்த சப்தம் ஸ்தானத்தில் வந்து சனி பகவான் வக்கரத்தை செஞ்சிருப்பதால் உங்களுடைய மனைவியுடைய உடல்நிலை ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஏதாவது உடம்பு சரியில்லைனா தட்டி கழிக்காத உடனே மருத்துவரை பார்த்து அவங்க உடல்நிலை கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு சிறு பிரச்சனையாக இருந்தாலும் உள்ளே போய் பாருங்கள். நாளைக்கு பார்த்தா தள்ளி போடாதீங்க உங்களுக்கு. அதே சமயத்தில் தனஸ்தானத்தில் கேதுவும் அஷ்டமஸ்தானத்தில் ராகுவும் இருக்கிறதுல பார்த்திங்கன்னா எவ்வளோ இருந்தாலும் பணம் இருந்தாலும் அந்த பணத்தெல்லாம் விரயம் பண்ணுவார். எங்கே போய் அந்த வச்சுருந்தாலும் சேமிப்பு வச்சுருந்தாலும் அந்த பணத்தெல்லாம் நீங்கள் எடுத்து செலவு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தை நீங்கள் ஏற்பட்டு வரும் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் பணங்கள் பல வழியில் உங்களுக்கு செலவாகக்கூடிய காலகட்டமாக தான் உங்களுக்கு வருது. உங்களுடைய கைப்பணங்கள் விரயமாகக்கூடிய காலமாக தான் இருக்குது உங்களுக்கு. சின்ன சின்ன காரியமாக இருந்தாலும் அதிக முயற்சியும் அதிக அலைச்சலும் போனால் வந்துட்டு இருக்காது. அந்த வேலை பல அலைச்சல் பல கஷ்டத்தை இழுத்து அலைச்சல் கொடுத்துட்டு தான் அப்புறம் அந்த வேலைகளை செய்ய முடியும். அதனால் உங்களுக்கு அந்த அலைச்சலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய மனநிலையை நீங்கள் வச்சுக்கங்க. இந்த 2-3 வாரங்களில் உடல்நிலையிலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் கொஞ்சம் அஷ்டம சார்ந்த ஆகிறதுல ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பின்னாடி ஏற்படக்கூடிய காலகட்டம் இருக்குது உங்களுக்கு. அதனால் மருத்துவ சிகிச்சை மருத்துவ ஆலோசனைப்படி எடுத்துக்கொண்டு உடல்நிலையிலே கவனமாக இருக்கிறீங்க. ஏதாவது திருமணம் சார்ந்த முயற்சி இருந்தால் தயவுசெய்து திருமணம் சார்ந்த முயற்சிகளை வருகின்ற மாதத்தில் பார்த்துக்கலாம். இந்த மாதத்தில் அந்த வரன் பார்க்கறதுக்கு உள்ள விஷயங்களை கொஞ்சம் செய்யாதீங்க, தள்ளி போடுவது உங்களுக்கு சிறப்பு. இந்த உத்தியோக பணியில் இருக்கக்கூடிய பார்த்தோன்னா உங்களுக்கு 8இல் ராகு, ஜீவனஸ்தானத்தில் வந்து குரு, செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதால உங்கள் அன்றாட பணிகளே கொஞ்சம் கவனமாக இருக்கும். எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் சிம்மம் உங்களுக்கு. சிம்மில் வந்து 7 சனி பகவான் இருக்கிறனால ரொம்ப கொஞ்சம் உங்களோட பணி உண்டு, நீங்கள் ஒன்று இருங்க. கொஞ்சம் யார்ட்டையும் அந்த பொறுப்பை ஒப்படைக்காதீங்க. உங்கள் பணியை நீங்கள் முடிச்சுட்டு வருவது சிறப்பு உங்களுக்கு. தேவையற்ற பேச்சுக்களை குறைச்சிடுங்க. சின்ன சின்ன தவறாக இருந்தால் தவறு வந்து பெருசாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்பட போகுது. ஆனால் மேலோடைய அதிருப்தியும் மேலோடைய வருத்தங்களையும் நீங்கள் சம்பாதிக்கிற காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு. கொஞ்சம் கவனமாக இருங்க. நிர்வாகத்தை எதாவது பேசாதீங்க. அதிகாரிகிட்ட வந்து வாக்குவாதம்லாம் பண்ணாதீங்க. அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. தசாபத்திலாம் கொஞ்சம் அனுகூலமாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் தேவையற்ற பிரச்சனைகளை நீங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள்லேருந்து கொஞ்சம் தவிர்க்கலாம். ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் பொறுமையாகவும் ஜாக்கிரதையாகவும் விட்டு கொடுத்து போவதும் உங்களுக்கு பணி சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது. வியாபார அன்பர்களுக்கு தொழில் சார் அன்பு பார்த்திங்கன்னா
சந்தையில் கொஞ்சம் அதிகப்படியான போட்டி இருக்கும். அந்த போட்டியில் நீங்கள் சமாளிக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கீங்க. அது சமாளிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை உங்களை வைத்து கொள்ளுங்கள். சில விஷயங்களில் வந்து கொஞ்சம் உற்பத்தி குறைத்து கொள்ளுங்கள். எந்தெந்த சீசனுக்கு என்ன தேவையோ அந்த சீசனுக்கு ஏற்ற பொருட்களை வந்து நீங்கள் உற்பத்தி பண்ணுவதுனா, தேவையற்ற பொருட்களை உற்பத்தியை குறைத்து கொண்டு சீரான உற்பத்தி, தேவையான உற்பத்தி செஞ்சு கொடுக்குறீங்க. எதிர்பாராத அளவுக்குலாம் உங்களுடைய பொருட்கள் சந்தையில் வந்து கொஞ்சம் மார்க்கெட்டில் கொஞ்சம் விலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்களுடைய உற்பத்தி பொருள் கொஞ்சம் மார்க்கெட்டில் விலை போவதற்கு, விலை அதிகமாக நிர்ணயம் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்குது. போட்டி மிக கடுமையாக இருக்கிறதால உங்களுடைய உற்பத்தியை கொஞ்சம் குறைத்து கொண்டு ஒரு நிதானமான ஒரு தொழிலை நீங்கள் நடத்துங்க. நீங்கள் முன்பணம் இல்லாமல் எந்த வித சரக்கும் யாருக்கும் தயவுசெய்து கொடுக்காதீங்க. நீங்கள் அப்படி கொடுக்குற மாதிரி இருந்தால் 1000 பதிலாக 2000 300 பொருள் சரக்கு கொடுங்க. குறைந்தளவு சரக்கு கொடுங்க. கேஷ் ஆன் கேரி பணத்தை வாங்கி பொருள் கொடுத்து உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு சில சமயத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்படி பணம் இல்லாமல் சரக்கு கொடுத்து ஏமாறக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்பட உண்டு. ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. வங்கி எதாவது ஃபைனான்ஸ் எதாவது பணம் கேட்டிருந்தால் அந்த உதவிகளும் உங்களுக்கு ஒத்துழைப்பும் கொஞ்சம் கிடைக்கும். அந்த ஒரு ஒத்துழைப்பு தான் உங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு ஒரு திருப்தி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அவங்க அமைப்பதனால உங்களுடைய நிதி சார்ந்த சில விஷயங்கள் உங்களுக்கு உதவி கிடைக்கும். ஆனால் அந்த உற்பத்தியை ஏற்றுமதியை கொஞ்சம் பணம் இல்லாமல் அனுப்பி கொடுத்துக்கும். அதனால் கொஞ்சம் நஷ்டங்களோ விரயங்களோ ஏற்படக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகுது. உங்களுக்கு இந்த மாணவர்களுக்கும் பார்த்தா இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா புதன் வந்து கொஞ்சம் சுபபலனை பெற்று சந்திக்கிறார் உங்களுக்கு. அதனால் மாணவர்களுக்கு ஒரு சாதாரணமான மாதம், ரொம்ப ஸ்பெஷல் கிடையாது. ஒரு சாதாரணமான உங்களுடைய அன்றாட வாழ்க்கை மாதிரி அந்த அன்றாட கல்வியை நீங்கள் தொடரக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமையுது. உங்களுக்கு பாடங்களில் கொஞ்சம் ஒரு ஈடுபாடோடு படிங்க. நீங்கள் நினைவாட்டில் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. உங்களுக்கு ஆசிரியரோட ஒத்துழைப்புலாம் கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு. அதே சமயத்தில் கொஞ்சம் வெளிநாட்டுக்கு சென்று பிரத்யேக படிக்கக்கூடிய அன்பர்கள்லாம் கொஞ்சம் பயில ஆர்வம் வந்து அதுக்கான வாய்ப்பெல்லாம் பிரகாசமாக இருக்குதுன்னா வெளிநாட்டு படிக்கக்கூடியவர்களுக்கும் அதில் முயற்சி பண்ணுங்கள். போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசம் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதம் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஆசை நிறைவேறக்கூடிய மாதமாக அமைகிறது. மாணவர்களுக்கு இந்த விவசாயத்துறை அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் அஷ்டம சாந்தம் வந்து ராகு இருக்கிறதால கொஞ்சம் பூமிக்காரன செவ்வாயும் உங்களுக்கு அனுகூலமாக இல்லை உங்களுக்கு. அதனால் வயலில் நீங்கள் கொஞ்சம் கடினமான உழைப்பை போட வேண்டியிருக்கும். உழைப்பை போட்டாலும் அந்த காலநிலை வெயிலால் அதிக மழையால் உங்களுக்கு சில பற்றாக்குறைகள், சில விரயங்கள் ஏற்படலாம். உங்களுக்கு அதே சாத்தியக்கூறுகளும் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு ஆடு மாடு வளர்ப்பிலும் கொஞ்சம் பண விரயங்கள் ஏற்படலாம். அந்த மாதம் உங்களுக்கு விவசாயத்தையும் சரி கால்நடை பராமரிப்பிலும் கொஞ்சம் உங்களுக்கு விரயங்களை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் உங்களுக்கு அமைகிறது. பொதுவாக பெண்மொழிகள் இந்த மாதம் பார்த்தோம்னு வச்சுக்கலாம், சுக்கிர பகவான் உங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்கார் உங்களுக்கு. அதனால் இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய எண்ணங்கள்லாம் கொஞ்சம் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக தான் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு பணிச்சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பணி செஞ்ச இடத்துல கொஞ்சம் பணிச்சுமை அதிகமாக இருக்கக்கூடிய நிலையும் இருக்குது உங்களுக்கு. 8ல் ராகுவும் 10ல் குருவும் இருக்கிறதால உங்களுடைய பொறுப்புகளில் நீங்கள் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. யார்கிட்டையும் அந்த பொறுப்பையும் நம்பி ஒப்படைக்காமல் இருக்கிறது சிறப்பு உங்களுக்கு. ஓகேங்களா? ஜாகிரதையாக இருங்க. உங்களுக்கு கவனமாக இருங்க. புதிய வேலைக்கு முயற்சிகள்லாம் கொஞ்சம் அதுக்கான அனுகூலம் கிடைக்க போது. ஒரு சிலருக்கு நீங்கள் புது வேலைக்கு அப்ளை பண்ண வேலைக்கு போய் சேரக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்பட போகுது. அதனால் உங்களுக்கு நல்ல சூழ்நிலை தான் அமையுது. புதிய வேலைக்காக முயற்சி ஏற்படுங்களுக்கு. பொதுவாக அந்த மாதம் பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம் கொஞ்சம் அதிக அலைச்சல் இருக்க போகுது. கடின உழைப்பை போடணும். அந்த பயணங்கள்லாம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் உடல்நிலையும் கொஞ்சம் பாதிக்கக்கூடிய காலகட்டமாக தான் உங்களுக்கு பொதுவாக இருக்கும் போது. எல்லாேருக்கும் சமயம் கிடைக்கும் போது கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க. வீட்டில் சமைச்ச உணவு சாப்பிடுங்க. கொஞ்சம் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல்நிலை சிறு பாதிப்பு ஏற்பட்டால் உடனே மருத்துவரை போய் சந்திப்பது, மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுங்க. முடிஞ்சால் லட்சுமி நரசிம்மரை போய் கொஞ்சம் வணங்கிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் மனதுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். உங்களுக்கு சந்தோஷம் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் 9ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் இருக்குது உங்களுக்கு. அதனால் அந்த சந்தோஷ தினங்களில் சில முக்கியமான முடிவை எடுப்பதை தள்ளி போடுங்கள். திருமண முயற்சியை கொஞ்சம் தள்ளி போடுங்க. வியாபாரத்தை வந்து கடன் கொடுக்காதீங்க. சாதாரண கல்வி கிடைக்க போகுது. அதனால் கொஞ்சம் வருகின்ற பணம் செலவு அதிகமாகும். ஆனால் செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள். நிறைய விஷயங்கள் நீங்கள் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக உங்களால் முடியும். உங்களுக்கு சிம்மராசினர்களுக்கு வந்து மாதம் கண்டிப்பாக ஒரு வெற்றி மாதம், ஒரு நல்ல மாதம் கண்டிப்பாக அமையும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.